வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முகலாயரில் புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோவில் வர பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எனக்கு கோல்டு இருக்கிறனால என் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 7th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாபர். செகண்ட் கொஸ்டின், அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? எந்த போர்னா ஹால்டிகட் அப்படிங்கிற போரில் தான் தோற்கடிப்பார். அதுக்கடுத்து ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார்? ஸோ ஆன்சர் ஹுமாயூன். அதுக்கடுத்து மன் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ராஜதோடர் மால். அதுக்கடுத்து ஃபில் இன் த பிளான்ஸ். ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேத்தக். ஸோ 7th கொஸ்டின், பதேபூர் சிக்ரியில் உள்ள டேஸ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபாத்த கானா அப்படிங்கிற அரங்கில் தான் எல்லாரும் கலந்துரையாடிருப்பாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி யாருன்னு பார்த்தா சலீம் சிஸ்டி. அவர் தான் அக்பரால் மிகவும் போற்றப்பட்டவர். அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஜப்தி என்னும் முறை டேஸ் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்க பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் ஆட்சியில தான் ஜப்தி முறை இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், டேஸ் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயயூர்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பாபர் அப்படின்னா சந்தேரின்னு வரும். அதுக்கடுத்து துர்கா தேவி அப்படின்னா மத்திய மாகாணம். ராணி சந்த் பீவி அப்படின்னா அகமது நகர். தீன் இலாஹி அப்படிங்கிறது அக்பர். அதுக்கடுத்து ராஜமான் சிங் அப்படின்னா அஷ்டதிக்கஜம். அதுக்கடுத்து சரியா தவற கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஸோ இது சரிதான். அதுக்கு அடுத்த பாயிண்ட், ஹுமாயூன் 1565 டெல்லியை கைப்பற்றினார். ஸோ இது தவறு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் ராஜபுதன பெண்ணை திருமணம் செய்தார். ஸோ இதுவும் தவறு தான். என்ன ரீசன்னா, அவுரங்கசீப் இவங்களை மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. யாருன்னா அக்பர் தான் ராஜபுதன பெண்ணை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தன் மகன் குஸ்ரோவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். ஸோ இது கரெக்டு தான். அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டடக்கலை சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தப்பு. யாரோட காலகட்டத்தில் இது உச்சநிலை அடைஞ்சுன்னா ஷாஜஹான் காலகட்டத்தில் தான். அதுக்கடுத்து எது சரி கூற்று காரணம் கொடுத்து எது சரின்னு கேட்குறாங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினர். ஸோ கரெக்டு. அதுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜஹாங்கீர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமையை வழங்கினார். ஸோ இதுவும் கரெக்டு. ஜஹாங்கீர் தான் ஆங்கிலேயர்கள் ஃபர்ஸ்ட் கம்பெனி வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாரு. ஸோ கூற்று காரணம் இரண்டுமே கரெக்டு. அதுக்கு அடுத்தது கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. ஸோ இதுவும் கரெக்டு. காரணம், அவுரங்கசீப் மற்ற இந்துக்கள் மீது மீண்டும் ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார். ஸோ காரணம் கரெக்டு. கூற்றும் காரணம் சரியான விளக்கம். அதுக்கடுத்து, கம்ரான் ஆப்கானியரின் மகான் ஆவார். ஹசன் சூரி பீகாரில் உள்ள சதுரங்கத்தின் ஆட்சியாளர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. இதுக்கு அடுத்த பாயிண்ட், அக்பர் இந்துக்களின் மீதான ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தார். ஸோ கரெக்ட். அக்பர் அந்த வரியை ரத்து பண்ணியிருப்பாரு. பின்னாடி அவுரங்கசீப் மறுபடியும் அந்த வரியெல்லாம் போட்டிருப்பாரு. அதுக்கடுத்து, அவுரங்கசீப் தனது 3 சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஸை திறன்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார். ஸோ பீரங்கி படை பாபர்கிட்ட இருந்தனால தான் அவர் வெற்றி பெற்றிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் பீரங்கி படை. அடுத்த கொஸ்டின், கடைசி போரான காக்ரா போரில் பாபர் டேஸுக்கு எதிராக போரிட்டார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்கானியர்களுக்கு எதிராக போரிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
டேஷ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஷர்கான். அதுக்கடுத்த கொஸ்டின், டேஷ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பு அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஜாகிர்தாரி. அதுக்கடுத்த கொஸ்டின், அக்பரது நிதி நிர்வாகம் டேஷ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. ஸோ ஷெர்ஷா முறையை பற்றி தான் அவர் அமைச்சிருப்பாரு. அதுக்கடுத்த கொஸ்டின், இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ குஸ்ருவுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். இவரை கொன்றுவாங்க. குஸ்ருவுக்கு இரு கண்களையும் நோண்டிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 14ஆம் லூயி ஆகியோர் சமகாலத்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஷாஜஹான். ஷாஜஹானும் 14ஆம் லூயிவும் சமகாலத்தவர். அதுக்கு அடுத்த கொஸ்டின், டேஷ் தனது ஆட்சியின் போது ஜிஸ்யா வரியை விதித்தார். ஸோ அவுரங்கசீப் தான் ஜிஸ்யா வரியை மறுபடி கொண்டு வந்திருப்பாரு. அக்பர் அந்த வரியை கேன்சல் பண்ணியிருப்பாரு. அவுரங்கசீப் மறுபடி கொண்டு வந்திருப்பாரு. கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த ஃபர்ஸ்ட் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர். கொஸ்டின், ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜஹான் அமைத்த ஷாலிமார் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். அதுக்கு டேஸை சேர்ந்த தன் சேனையை அக்பர் ஆதரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலியரை சேர்ந்த சேனையை தான் அக்பர் ஆதரிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து பதுஷா நாமா என்பது டேஷ் வாழ்க்கை வரலாறு ஆகும். யாரோட வாழ்க்கை வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹானோட வாழ்க்கை வரலாறு தான் பதுஷா நாமா. அதுக்கடுத்து டேஷ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். ஸோ தஜிக நிலக்கந்தி அப்படிங்கிறது தான் ஜோதிட ஆய்வு நூல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின், மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். அதுக்கடுத்து கீழே உள்ள ஆட்சியாளர்கள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கிலாந்து எலிசபெத்தும் அவங்களோட சமகாலம் தான். பிரான்சிஸ் 4ஆம் ஹென்ரியும் அவங்களும் சமகாலம் தான். அதுக்கடுத்து ஷேக்ஸ்பியர் அக்பரின் காலம். ஸோ சமகாலத்தவர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி. அதுக்கடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 கூற்று சரி வரும், ஒரே ஒரு கூற்று தான் தப்புன்னு வரும். ஸோ அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கணும்னா தவறான கூற்றுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பி மட்டும் வரும். சரியான கூற்றுங்கிறப்போ ஏசிடி 3மே வந்திருக்கணும். ஸோ அவங்க பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதை செக் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலைகளின் பாணியில் முகலாயரின் கட்டடக்கலையின் மறு வடிவமாக தாஜ்மஹால் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ இது கரெக்டு தான். அதுக்கடுத்து அக்பரது புதிய தலைநகரமான ஆக்ரா அதன் சுற்றுச்சுவர்களுக்கு பல எழுச்சியூட்டும் கட்டடங்கள் உள்ளன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய தலைநகரம் பதேபூர் சிக்ரி. ஆக்ராங்கிறது அவரோட தலைநகரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அதுக்கடுத்து பூரணா கிலா ஒரு உயர்ந்த கோட்டையாகும். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ சரியா கூற்றுல ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு, மற்ற 3மே உங்களுக்கு சரின்னு வரும். அடுத்த கொஸ்டின், ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் 10 முதல் 10,000 வரையிலான படை வீரர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஜாட்டுகள் தீர்மானித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். அதுக்கடுத்து ஷெர்ஷாவின் நாணய முறை ஆங்கிலேயரின் நாணய முறைக்கு அடித்தளமிட்டது. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்டு தான். அதுக்கடுத்து முகலாயருக்கும் ராணா பிரதாப சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஹால்டிகாட்டி போர் மிக கடுமையான இறுதி போர் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இது தவறு. அதுக்கடுத்து சீக்கிய புனித நூலான குரு கிரந்த் சாஹி குரு அர்ஜுன் தேவால் தொகுக்கப்பட்டது. ஸோ இது கரெக்டு தான். அதுக்கடுத்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்து அதில் எது சரி தவறுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்த்து கொண்டது. ஸோ இது கரெக்டு தான். அதுக்கடுத்து கன்னௌசி போருக்கு பின் அக்பர் நாடு இல்லாத ஒரு இளவரசராக ஆனார்
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து அக்பர் வந்து நாடு இல்லா இளவரசர் ஆக மாட்டாரு, ஹுமாயூன் தான் நாடு இல்லா இளவரசரா இருப்பாரு. ஸோ இது வந்து ஆப்ஷன் 1 கரெக்ட், ஆப்ஷன் 2 தப்பு. அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஷெர்ஷா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோனார்கன் வரையிலான கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீர்படுத்தினார். ஸோ இது வந்து கரெக்டு தான். அதுக்கடுத்து, அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலம் மாபெரும் பேரரசருக்கு அடித்தளம் இட்டார். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் 1, 2 கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம். கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபர் ஃபர்ஸ்ட் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். ஸோ கரெக்ட். காரணம் என்னன்னா, பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். கரெக்ட். காரணமும் கரெக்ட், கூற்றும் கரெக்ட். என்ன ரீசன்னா, பாபருக்கு ஆப்போசிட்ல ஃபைட் பண்ணும்போது பாபர்கிட்ட பீரங்கி இருக்கனாலதான் அவரால் வின் பண்ண முடிஞ்சிச்சு அந்த பானிபட் போர்ல. ஸோ வந்து கூற்று காரணம் இரண்டுமே கரெக்ட். அதுக்கடுத்து, கூற்று அவுரங்கசீப் ஆட்சியின் இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பமாயிற்று. ஸோ இது கரெக்ட் தான். அதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் நட்புறவாக இருந்தார். ஸோ தப்பு. இதுக்கான காரணம் இது இல்லை. ஸோ கூற்று கரெக்ட், காரணம் சரியான விளக்கம் அல்ல. எது தவறுல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மட்டும்தான் தப்பு. ஸோ பாஸ்கராச்சாரியா அப்படிங்கிறது நீதிநெறி விளக்கம் வராது, குமரகுருபரர் தான் வரும். மற்ற 3 ஆப்ஷனும் கரெக்ட். அதுக்கடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். புல் பாசில் அப்படின்னா அக்பர், ஜும்மா மசூதி அப்படின்னா ஷாஜஹான், பாதுஷாஜி மசூதி அப்படின்னா அவுரங்கசீப், பூரண கிலா அப்படிங்கிறது ஷெர்ஷா. ஸோ இதோட அவ்வளோதாங்க. 7th 11th நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க. தேங்க்யூ.